ஒரு சிறிய கிராமத்தில் மீனா என்ற அக்காவும் அவளுடைய தம்பி கண்ணனும் வாழ்ந்து வந்தார்கள். தந்தையை சிறு வயதிலேயே இழந்ததால் தம்பிக்கு தாய் போலவும் தந்தை போலவும் இருந்தது மீனாதான். கண்ணன் பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும், சரியா படிச்சு வா, எதுவும் பயப்படாத, அக்கா இருக்கேன் என்று அவன் தலை தடவி அனுப்புவாள் மீனா. கண்ணன் படிப்பில் சற்று மந்தமாக இருந்தான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் அவனை திட்டிய போது மனம் உடைந்து வீட்டுக்கு வந்தான். அதை பார்த்த மீனா அவனை அருகில் உட்கார வைத்து, தோல்வி வந்தால்தான் வெற்றி அருமையா இருக்கும் தம்பி, நீ முயற்சி நிறுத்தக்கூடாது என்று அன்போடு சொன்னாள். அந்த நாளிலிருந்து மீனா தினமும் இரவு கண்ணனுடன் உட்கார்ந்து படிக்கத் தொடங்கினாள். தன் கனவுகளை தியாகம் செய்து தம்பியின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணமே அவளுக்கு இருந்தது. பல வருடங்கள் கழித்து கண்ணன் ஒரு நல்ல வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான். முதல் சம்பளத்தை வாங்கியதும் நேராக அக்காவிடம் வந்து, அக்கா, இது உங்களுக்காகத்தான். நான் இன்று இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கதான் என்று கண்களில் நீருடன் சொன்னான். மீனா மெதுவாக சிரித்து, எனக்கு சம்பளம் வேண்டாம் தம்பி, நீ நல்ல மனிதனா வளர்ந்ததே போதும் என்று அவனை அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் இருந்தது இரத்த உறவை கடந்த தியாகமும் அளவில்லா பாசமும்.